தொண்டர்கள் மிதிபட்டு செத்தா என்ன, தன்னை பார்க்க வந்தவர்கள் எந்த துயரத்தில் ஆழ்ந்தால் என்ன, எடுத்தேன் ஐயா ஓட்டம்னு திரும்பி பார்க்காம ஓடுவது. மோடி நாளைக்கு போயிடலாம், யோகி அதுல வந்து உட்கார்ந்துடலாம், நாங்க நாளைக்கு போயிடலாம், அந்த இடத்துல உங்கள இருந்து யாராவது வந்து உட்கார்ந்துடலாம். ஆனால் இடையில எந்த தெளிவும் இல்லாத ஒருத்தன் பூந்து வந்து ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், வெரி ராங் அங்கிள், அவங்க ஒண்ணு ரைட்டும்பாங்க, நம்ம அது தப்பும்போம். இதுதான் ஆரோக்கியமான அரசியல். இதுக்கு நடுவுல நான் வந்து வலதும் இல்ல, நான் இடதும் இல்ல. அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் ஆபத்தான அரசியல். ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வைத்துவிட்டு எதையுமே தெரியாத, எதையுமே உள்வாங்காத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு போனா நம்ம காலத்திலேயே நாம் மக்களால் நிராகரிக்கப்படுவோம். ஊடகவியலாளர்களை சந்திக்க வேண்டியதில்லை, யாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, எந்த ஊருக்கும் போக வேண்டியதில்லை, போனாலும் மக்களை சந்திக்க வேண்டியதில்லை. எனக்கு எந்த சித்தாந்தமும் தேவையில்லை. மூத்திர சட்டியை கையில எடுத்துக்கிட்டு குடல் இறக்க நோயால் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு கடைசி கூட்டம் டி நகர்ல பேசும்போது ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே மேடையிலே சரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போறாங்க வேலூர் சிஎம்சிக்கு. அப்போ இந்த அரசியலுக்கு ஒரு நோக்கம் இருந்தது.